கடந்த ஆண்டு ஞானசேகரன் என்ற நபர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்கில் உடனடி நடவடிக்கையில் இறங்கிய தமிழ்நாடு காவல்துறை ஞானசேகரனை கைது செஞ்சாங்க. மேலும் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு கீழே சிறையில் அடைக்க பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பான செயல்பாட்டால் 5 மாதங்களில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது சாட்டப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதாக நீதிபதி எம். ராஜலட்சுமி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தண்டனை விவரம் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அதுல 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படக்கூடாது, நன்னடத்தை காரணமா வெளியே வர இயலாது என்ற நிபந்தனைகளோட ரூபாய் 90,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. திமுக அரசோட இந்த அதிரடி நடவடிக்கையை பொறுத்துக்க முடியாத அதிமுகவின் திடீர் தலைமை எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பு நீதிமன்றம் தலையீட்டினால கிடைத்த வெற்றி அப்படி இப்படின்னு பொய் சொல்லி மக்களை திசை திருப்ப பார்த்தாரு. ஆனா மக்களோ திமுக அரசோட இந்த நடவடிக்கையை பெரிதும் பாராட்டி எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல அதிமுகவின் திடீர் தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிய வைக்க வேண்டியிருக்கு. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விவகாரம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. 2016ஆம் ஆண்டுக்கும் 2018ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல திருமணமான பெண்கள், இளம் பெண்களை மிக மோசமாக வீடியோ எடுத்து அதனை வைத்து மிரட்டி மேலும் பாலியல் வன்கொடுமைக்கு அவங்களை உள்ளாக்கிய விவகாரம் 2019ஆம் ஆண்டு ஒரு இளம் பெண் கொடுத்த புகாரின் மூலமா வெளிச்சத்துக்கு வந்து மாநிலத்தையே அதிர வச்சது. அப்போதைய திறனற்ற அதிமுக அரசினுடைய அலட்சியம் காரணமா இந்த கொடூர கும்பல் தண்டனையில் இருந்தும் இந்த வழக்கில் இருந்தும் தப்பிக்க எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டாங்க. ஆனா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் இந்த வழக்கில் தனி கவனம் செலுத்தி ஒரு குற்றவாளியை கூட தப்பிக்க விடாம தீவிர விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க. இதனால இந்த வழக்குல கடந்த மே 13ஆம் தேதி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதுல கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நந்தினி தேவி அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுத்த திமுக அரசை நோக்கி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேள்விகளை எழுப்ப எப்படிதான் இந்த அதிமுக திடீர் தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வாய் வருதோ? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்சி காலத்தின் அவலங்களை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா எடப்பாடி பழனிசாமி?